தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சாத்தான் தி டார்க். சாத்தான் தி டார்க்கை சாத்தானின் இருட்டு, சாத்தானின் இருட்டு உலகம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இந்த தமிழ் படத்தோட டைட்டில். ஆனால் அவங்க இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சாத்தான் தி டார்க் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சாத்தான் ஆக்கிட்டாங்க. சாத்தான் தி டார்க். இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1983 ஒரு கிராமமே இந்த சாத்தானோட பிடியில் இருக்குது. அந்த கிராமத்தில் சிலர் சாத்தானோட பிடியில் இருந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்து மதத்திற்கு எதிராக பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்கே நிறைய கொள்ளை எல்லாம் நடக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிகழ்காலத்துக்கு வர்றப்போ அந்த ஏரியாவில் குடியிருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணிக்கு அந்த சாத்தான் பிடிச்சிடுது. அப்போ அவங்க தன் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அங்கே சில கடவுளுக்கு எதிரான வேலைகளை செய்யறதா ஊரே நம்புது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள கூப்பிட்டு பாதிரியாரும் மதர் சுப்பீரியரும் கண்டிக்கிறாங்க. அந்த சர்ச்சோட ஸ்கூல்ல தான் இந்த அம்மாவோட பசங்களும் படிக்கிறாங்க. இதுக்காக தான் நான் அந்த ஊர்ல இருந்து வர்றவங்க இவங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்க வேணாம்னு நீங்க கேட்கல அப்படின்னு மதர் சுப்பீரியர்கிட்ட ஃபாதர் வருத்தப்படுறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சாத்தான் ஏன் வேதம் ஓதுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், அந்த வீட்டுல இருந்த அந்த ஊர்ல இருந்த ஒரு பெண்மணிக்கு இழைக்கப்பட்ட கொடுமை, அவளுடைய கணவன் இறந்து போக அவளையும் உயிரோட சமாதியாக்குறாங்க. அதனால அந்த உயிர் உருவம் பற்று அரவம் பற்று இந்த அம்மாவோட உடம்புல குடியேறி இவங்க ஏரியாவையே அழிக்குது. இவங்களுக்கு அது கிட்டத்தட்ட பாட்டி முறை அப்படின்னு கூட சொல்றாங்க படத்துல. நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நம்ம ஹாலிவுட்ல பார்த்தா கூட புரிஞ்சிடும். ஆனா இங்க என்னன்னா சில விஷயங்கள் நமக்கு புரிய மறுக்குது. ஆனாலும் சாத்தான் தி டார்க் உண்மையாவே ஒரு அருமையான படம் அப்படிங்கிறத சொல்லி, எந்த விதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாரர் பிரியர்களுக்கான அருமையான படங்கிறத சொல்லி, நமக்கு புரியுது புரியல அதெல்லாம் வர ஹாரர் பிரியர்கள் இது மாதிரி படங்களை எதிர்பார்க்கறாங்க. அதை எடுக்கிறதா ஹாலிவுட்ல ஆள் இருக்கே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதை கேட்காம பார்த்தோம்னா இந்த படம் உண்மையா அருமையான ஒரு படமா தெரியும். எஃப்ஜே அவர் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிக் பாஸ்ல லேட்டஸ்ட் சீசன் பிக் பாஸ் 9ல வேற லெவல்ல சில வேலைகளை பண்ணவர் எஃப்ஜே. அவரு முதல் படமா ஹீரோவா முழுநீள ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. இதை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. என்னுடைய கருத்து, அவரு இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளை ஒரு 10 படத்துக்கு அப்புறம் பண்ணலாம். முதல்ல தன்னை நிலைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு காதல் நாயகனா, இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்டுக்கு பிடிச்ச நாயகனா சில கதைகளை எடுத்து அவருடைய அழகுக்கும் அந்த இளமைக்கும் ஏற்றவாறு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. அது மாதிரி ஐரா அவங்க இந்த படத்துல ஹீரோயினா, என்னங்க சார் உங்க சட்டப்படத்துல ஒரு ஹீரோயினா நடிச்சவங்க, அருமையா வர்றாங்க போறாங்க, பயத்தை முகத்திலேயே தேக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பேய் பிடித்த, அதாவது அந்த சாத்தான் பிடித்த பெண்ணோட மகளா வராங்க. அந்த சாத்தான் பிடித்த பெண்ணா வேற யாரும் இல்ல, மோனா பத்ரி அவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. உண்மையா அருமையான கேரக்டர், மிரட்டி இருக்காங்க. ஒரு சில சீன்ல அவங்களுடைய ஒரு கண்ணே போன மாதிரி வைக்கிறதெல்லாம் பயங்கர தத்ரூபமா இயக்குனர் பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி சாந்தினி தமிழரசன் இன்டர்வலுக்கு அப்புறம் கிளைமாக்ஸ் கிட்ட தான் வராங்க. அவங்களும் வேற லெவல்ல வேலை பார்த்துருக்கிறாங்க, நடிச்சிருக்கிறாங்க. சாந்தினி தமிழரசன் நடிச்சாலே அது ஓரளவுக்கு சரியான படமா, தரமான படமா இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து. அந்த கருத்து வகையிலையும் இந்த படம் ஒரு தரமான படம் தான். ஆனா இந்த படம் பயமுறுத்தல் நமக்கே 2 ட்ரிப் எழுந்துச்சு வெளியில போயிட்டு வரணும், இல்லை பாத்ரூம் போயிட்டு வரணுங்கிற அளவுக்கு ஆகுதுன்னா, ரசிகர்கள் இதை எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தான். என்னதான் 18+, 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கான படம்னாலும் இன்னும் கொஞ்சம் காதல் காட்சிகளை மிகையா சொல்லி, இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்கான ஒரு ஹீரோ இருக்காரு, அழகான ஹீரோயின் ஐரா இருக்காங்க, அப்படி அவங்கள வச்சு இன்னும் கொஞ்சம் காதல் சீன்களை வச்சு இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கும் காட்சிகள், அதுவும் இந்த சாத்தான் பூந்து உடம்புல எல்லாம் போடுற கீரல், மார்க்கு, கீரல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ கொஞ்சம் விட்டா ஒமட்டிட்டு வந்துடும் போல் இருக்குது. அதை தவிர்த்து இருக்கலாம். இந்த மாதிரி படங்கள் இருக்கு, ஹாலிவுட் இருக்குது. நம்ம ஊருக்காரங்க நம்ம நேட்டிவிட்டிக்கு ஏற்ற கதைகளை, நம்ம ஊர்ல ஏரியா சாத்தான் ஐயனார் அடிச்சிட்டாரு அப்படின்னா அது ஒரு இயல்பா இருக்கும். இல்ல முனி அடிச்சிருச்சு அப்படின்னா, இல்ல ஆவி பிடிச்சிருச்சுன்னா பரவாயில்ல, சாத்தானை கொண்டு திணிக்கிறீங்களேப்பா அப்படின்றது தோணுச்சு. அதனாலதான் நாம இந்த படத்தோட பத்திரிகையாளர் காட்சியில கூட இயக்குனர்கிட்ட ப்ரொடியூசர் எதுவும் இப்படி ஒரு கதை எடுக்க சொன்னாரா, ஏன்னா அவர் கிறிஸ்டின், இந்த சாத்தான்ங்கிறது கிறிஸ்துவுக்கு எதிரானது, நீங்க இந்துவா கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டோம். அதெல்லாம் கூட விவாதம் ஆயிட்டு இருக்குது. ஆனாலும் உண்மை
ஒரு படத்துக்கு தேவையான கேள்விகளை தான் நம்ம கேட்போம் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த படத்துக்கு மணிகண்டனோட எழுத்து இயக்கம், மணிகண்டன் ராமலிங்கத்தோட எழுத்து இயக்கம் உண்மையா வித்தியாசமா இருக்குது, விறுவிறுப்பா இருக்குது, அதே நேரம் பயமாவும் இருக்குது, ரொம்ப ரத்த வெறியோட இருக்குதுங்கிறதையும் சொல்லி பாலாஜி ராமசாமியோட ஒளிப்பதிவு வேற லெவல். மியூசிக் அஸ்வின் கிருஷ்ணாவோட மியூசிக் குறை சொல்ற மாதிரி இல்லை, ஆனா ரேடியா அதிரடியா காதை பிச்சிருது. அதே மாதிரி நம்மளுடைய சவுண்ட் பாக்ஸை உடைச்சிருதுன்னே சொல்லலாம். சுரேந்திரன் செல்வராஜோட ஆர்ட் டைரக்ஷன் இன்னும் கொஞ்சம் நேட்டிவ், இன்னும் கொஞ்சம் இயல்பா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கலாங்கிறதையும் சொல்லி ராஜ்குமார், கோவை அபிஷேக் இவங்களுடைய படத்தொகுப்பும் பக்கா தொகுப்புங்கிறத சொல்லி மொத்தத்துல இந்த படம் சாத்தான் தி டார்க், சாத்தானின் இருட்டு, ஒரு வேற லெவல் கதைக்களம். அதை எந்த அளவுக்கு நம்மூர் மக்கள் விரும்புவார்கள், பயம் இல்லாமல் பார்ப்பாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்கிறதையும் சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். அதுவும் இந்த 5 மதிப்பெண் டெக்னிக்கலா இந்த படம் சிறப்பா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் நம்மளை பயமுறுத்தின விதம், இப்படி ஒரு கதை நம்ம ஊருக்கு தேவையா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் அந்த மார்க் கம்மி, இல்லைன்னா இந்த படத்துக்கு ஒரு 7 மதிப்பெண் கூட கொடுக்கலாம். ஆனாலும் பத்திரிகையாளர் கார்த்திக் எனது பார்வையில் இந்த படத்துக்கு 10க்கு 5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி.